பரம்பரையா வாரிசுக்கு மன்னர் ஆட்சி மாதிரி திரு கருணாநிதி, இப்போ ஸ்டாலின், பிறகு உதயநிதி, அப்புறம் இன்பநிதி. இந்த வாரிசு அரசியல் தேவையா? மன்னர் ஆட்சி வேணுமா? குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டின தேர்தல் 2026 தேர்தல். அது மட்டுமல்ல, ஸ்டாலினுடைய ஆட்சியுடைய சாதனை உதயநிதிய எம்எல்ஏ ஆக்கினார், அப்புறம் அமைச்சராக்கினார், அப்புறம் துணை முதலமைச்சர் ஆக்கிட்டார். ஏன் அந்த கட்சியில் வேற ஆளே இல்லையா? எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்வார், திமுக கட்சி நிர்வாகிகளுக்கு நிறைய பதவியில கொடுப்போம், அவருக்கு உரிய மரியாதை கொடுப்போம் சொல்வார். என்ன மரியாதை கொடுத்தீங்க? கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தவருக்கு தாங்க மரியாதை கிடைக்கும், அதிகாரம் கிடைக்கும், அமைச்சர் கிடைக்கும். அது மாநிலத்தில் சரி, மத்தியில் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு தான் பதவி கிடைக்கும், ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். ஏன் அண்ணன் துரைமுகம் இருந்தார்ல, மிசா சட்டத்தில் போயிட்டு வந்தார்ல சிறைக்கு, அவருடைய உதயநிதி திமுக கட்சிக்கு உழைத்திட்டாரு, பாடுபட்டார் கிடையாது. துரைமுருகன் வருது கருணாநிதி குடும்பத்தில் பிறக்கல, ஆனா உதயநிதி கருணாநிதி குடும்பத்தில் பிறந்துட்டார், அதனால துணை முதலமைச்சர்.